மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. ஊற்றுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்தல் செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்தல் செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. ஊற்றுமே, ஊற்றிடுமே வல்லமை இந்த நாளும். ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணர்வு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 6 to 10 முடிய இறை பகுதிகளை மீண்டுமாய் நாம் வாசிக்க கேட்போம். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களுக்கு பின்பு நாங்கள் கப்பல் ஏறி பிலிப்பா பட்டணத்தை விட்டு 5 நாளைக்குள்ள துருவா பட்டணத்திற்கு அவரிடத்தில் வந்து அங்கே 7 நாள் தங்கினோம். வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விடும்படி சீஷர்கள் கூடி வந்திருக்கையில் பவுல் மறுநாளிலே புறப்பட வேண்டும் என்று இருந்து அவர்களுடனே சம்பாஷித்து நடு ராத்திரி மட்டும் பிரசங்கித்தான். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்தேகு என்னும் பேர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னல் உட்கார்ந்திருந்து பவுல் நடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கமடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, மிஷனரி பயணங்களிலே நாங்கள் கடந்து வந்தோம் அப்பா. ஆனால் கடைசியாக வேறு ஒரு பட்டணத்திற்கு பரிசுத்த பவுல் போக வேண்டியது இருந்தபடியால் நெடுநேரம் பிரசங்கிக்கும் போது அங்கு ஒருவன் விசுவாசித்து அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் போது இரவு நேரங்களிலே உறக்கத்தினால் அந்த மாடி அறையிலிருந்து கீழே விழுந்தான் ஆண்டவரே. ஆனாலும் கூட உம்முடைய சத்திய வசனம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, உம்முடைய சத்திய வசனம் தூஷிக்காதபடிக்கு அந்த விழுந்து போன 3ஆவது மாடியிலிருந்து விழுந்து போன அந்த மனுஷனை உயிரோடு எழுப்பினேன் ஆண்டவரே. அதுபோல இன்றைக்கு ஆண்டவரே, எத்தனையோ ஜனங்கள் உம்மை நம்பி சில நேரங்களில சோர்ந்து போன நேரத்தில் பலவீனப்பட்டு விழுந்திருக்கிறார்களப்பா. இந்த மனுஷனை உயிர்ப்பித்தது போல விழுந்து போன ஒவ்வொரு விசுவாசிகளையும் நீங்கள் கரம் பிடித்து தூக்கி விடும்படியா செபிக்கிறோம். உள்ளத்திலே சமாதானமற்று, குடும்பத்திலே சந்தோஷத்தை எழுந்து, வேலைகளை எழுந்து, குடும்பங்களை எழுந்து, தனிமையில வாடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கரம் பிடித்து தூக்கி விடும்படியா செபிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல வாழ்வு உண்டு என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படி சத்திய தேவனைகளை வாழ வைக்குவார், உண்மை உள்ள தேவனைகளை வாழ வைக்குவார். இந்த நிகழ்ச்சியின் வாயை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு விடுவிக்கும்படியா செபிக்கிறோம். கண்ணீர்களை துடைக்கும்படியா செபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன், ஆதி திருச்சபையிலே செய்த அதே தேவன் இன்றைக்கும் இந்த கடைசி நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் வழியா, அதிசயத்தின் வழியா, இந்த சத்திய வசனத்தின் வழியா விடுவிக்கும்படியா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். ஒவ்வொரு வாரமும் தமிழில் ஒவ்வொரு வாரம், ஆங்கிலத்தில் ஒரு வாரம், மீண்டுமாய் தமிழில் ஒரு வாரம், மீண்டுமாய் கன்னடத்தில், இப்படி பல மொழிகளில் இந்த வாழ்வு தரும் உணவு உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. கேட்டு மகிழ்ச்சி அடைங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அநேகருக்கு அனுப்பி வையுங்கள். தாங்களும் ஆசீர்வாதம் பெறுவீர்கள். அனுப்பி வைக்கப்படுகிறவர்கள், பார்க்கிறவர்கள், அவர்களும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வார்கள். Praise the Lord. God bless you all.